Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பள்ளி மாணவர்கள் கழிவுநீரை அருந்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பில்ராம்பட்டு கிராமத்தில் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் குழாயில் நீர் வராததால் தொட்டிக்கு கீழே வெளியேறக்கூடிய கழிவு நீரை அரசு பள்ளி மாணவர்கள் குடித்துவிட்டு சாப்பிட்ட தட்டை கழுவினர். குடிநீர் வராததற்கு காரணமான விடியா திமுக அரசு அதிகாரிகள் மீதும் மாணவர்களை சரிவர கவனிக்காத பள்ளி ஆசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். என்ன சாக்கடையில் கழுவிட்டு இருக்கீங்க? தட்டிங்க தான் கழுவுங்களா சாக்கடையில்? ஏன் பைப்பெல்லாம் போடலையா இன்னும்? எங்கே தண்ணி வருதா? இப்போ அப்புறம் எங்கே கழுவுறீங்க தட்டெல்லாம்? அந்த சாக்கடையில் தான் கழுவுறீங்களா? சாக்கடையில் தான் பிடிச்சி குடிப்பீங்க? இது சாக்கடையில் தான் பிடிச்சி குடிக்கிறீங்களா? அதான் அந்த சாக்கடை பைப்பில். வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த குழந்தை காணாமல் போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்த தரணி பிரியா தம்பதியினரின் 3 வயது மகள் ஜெயப்பிரியா கடந்த செவ்வாய்க்கிழமையன்று இரவு காணாமல் போனார். பல்வேறு பகுதிகளில் தேடியும் குழந்தை கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து 3 தனிப்படைகள் அமைத்து 2 நாட்களாக தேடி வருகின்றனர். இருந்தும் குழந்தை குறித்து எந்தவொரு தகவலையும் கண்டுபிடிக்க முடியாமல் திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவலர்கள் மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம்